சந்தைக்கு வந்தால இதான் பெருசா? ஆமா இதான் பெருசு. எவ்வளவு உயரத்துக்கு இருக்கு? எதுக்காக வாங்கிட்டு வரீங்க அண்ணாச்சி? கோயில் கொடை. கோயில் கொடைக்கா? கோயில் கொடைக்கு. ஆமா. என்னைக்கு கோயில் கொடை? பொங்கல் அன்னைக்கு. பொங்கல் அன்னைக்கு பந்தகால கட்டணுமா? ஆமா. கெட்ட மாதிரி இருக்கணும். எப்படி பாத்து எத்தனை கடை பாத்தீங்க இதை செலக்ட் பண்ணீங்க? கடை ஒரு 4-5 கடை பார்த்தோம். அதுல இந்த கடை தான் பிடிச்சிருந்துச்சு. இதான் மனசுக்கு பிடிச்சிருந்து. ஆமா. 40 சொல்லி 31 முடிச்சிருக்கு. 31 பரவாயில்லையா? 9000 ரூபாய் குறைச்சிருக்கீங்களா? ஆமா. கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கு அண்ணாச்சில? ஒரு 40 கிலோ 45 கிலோ இருக்கும். அவங்க சொல்லிருக்காங்க. ஆமா. எப்படி ஒரு 30-35 இருக்கும். 40 குறையாம இருக்கும். 40 கிலோ கறி இருக்குமா? 40 கிலோ கறி உள்ள கிடானா? ஆமா. கிடாய் சரியான கிடாய். 40 கிலோ சுத்தமா விடும்ண்ணே. அப்படியா? 50 கிடாய் வெட்டினாலும் கோயிலுக்கு 5 கிடாய் மேக்கடாயா இருக்கும்ண்ணே. முத கிடாயா இருக்கும்ண்ணே. நம்பர் 1 கிடாயா இருக்கும். 50 கிடாயில அது ஒரு கிடாய் தோரணையா இருக்கும்ண்ணே. கலர் தான் இல்ல. புளியம்பூர் கடை கிடாய்க்கு 5000 மேல தான் கிடாய். அப்படியா? ஆமா. 36,000 தான் கிடாய். புளியம்பூர் கடை கலர் இருந்தா கொடியாட்டு ஒரு கிடாய் 30,000 30,000 40,000 ரேஞ்சுக்கு போகுதுண்ணே. இந்த கடாய் கொடுத்தா செவல் கோயில்பட்டி பக்கமா? கோயில்பட்டி பக்கம். இந்த ஆடு வளர்க்கறது யாரு? வளர்க்கறது நாங்க குடும்பமா? இப்போ திடீர்னு போய் ஆட்டமே நம்ம பைசா வந்து கேட்க முடியாது. இப்போ நம்ம ஒரு 6 மாசம் வளர்த்தோம்னா கொஞ்சம் இடத்துக்கா ஒரு செலவுக்கு ஆகிக்கணும், வித்துக்கிடலாம். இதை போய் நம்ம ஒரு போய் எனக்கு திடீர்னு போய் எனக்கு ஒரு 10,000 கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால இது வந்து ஒரு அவசரத்துக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே உங்களுக்கு. ஆடு வளர்ப்பு ஒரு பெரிய வேலை தானே? வேலைலாம் கிடையாது. ஒரு 2 நிறைய குட்டினா நம்மளுக்கு வேலை இருக்கு. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில வளர்த்தோம்னா நம்மளுக்கு அது வேலைப்பாடு. எல்லாம் குட்டியும் மெனக்கெட்டு நம்ம ஒரு எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, மெனக்கெட்டு பார்க்கணும். ஆனா இது வந்து 1-2 குட்டினா நம்ம காட்டுக்கு வேலைக்கு போறோம், 2 கொலை கொண்டு வரோம். காட்டு வேலையும் பார்த்து 100 நாள் வேலையும் பார்த்துடுவீங்க. போயிட்டு மற்ற நேரம் இதை மற்ற நேரம் இதே 2 கொலை கொண்டு வந்தோம்னா கெட்டிக்கிடலாம். வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, தண்ணியிலையும் வச்சுக்கிடுவாங்க, பார்த்துக்கிடலாம். தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் இதே மாதிரி செய்யலாமா? செய்யலாம். கண்டிப்பா 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 லாபம் இருக்குதா? லாபம். அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. மாற்றங்களே கிடையாது. சரி, 5000 முடிச்சிருக்கோம். 2 சேர்த்து 5500. இப்போ அப்பக்கு வாங்கி வித்துக்கிடுவோம். இப்போ வந்து வாங்கிக்கலாம். 2 வாங்குவோம். 2 வந்தது ஒரு அவசரத்துக்கு வித்துக்கிடும். அதே பைசாவில கொஞ்சம் கம்மியா கொண்டு வந்து இப்ப 10,000 போதுன்னா 5,000 ரூபாய் குட்டி வைப்போம். 5,000 மிச்சம் தானே. நோய் மேலாண்மை எல்லாம் படிச்சிட்டீங்களா? எப்படி வளர்க்கணும்? நோய் ஒண்ணு தெரியும். இந்த ஆடு வளர்த்து தங்க எங்க எடுக்கலாமா? சிலருக்கு ஆசை இருக்கும், தங்க எடுக்கலாம். ஆனா அதுக்கு ஆர்வமா இருக்கணும். எல்லாம் குடும்பத்துல எல்லாருமே ஒத்துழைப்பு இருந்தா நல்லா இருக்கும். 1-2 குட்டியை வச்சு ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்குன்னு. கண்டிப்பா எடுத்துக்கலாம். சின்ன நகை நட்டு எடுத்துக்கலாம். அருப்போட்டனே. அருப்புக்கோட்டை. நீங்க விவசாயியா வியாபாரியா? போல நான் விவசாயி தான். விவசாயி. வியாபாரில கிடையாது. என்ன காரணம்? அவர் மனசு பிடிச்சி போச்சு. நம்ம கொடுக்க மனசு இல்ல. அவர் மனசு பிடிச்சி ஒரே இதை எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னாரு. சரின்னு கொடுத்தாச்சு. ஆடு வித்தா 20 ரூபாய்க்கு மேல விற்கும். அவர் வளர்க்கணும்னாரு, அதனால கொடுத்தேன். ஆமா. இந்த மாதிரி கறி வியாபாரிக்கு நான் கொடுக்க மாட்டேன், வளர்ப்புக்குனால தான் கொடுத்தேன். ஆனா இப்படி உயரமான ஆடுதான் தேடுனீங்களா? ஆமா. 18,000 இதுல போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம்? 2 குட்டில பாக்கலாம். ஆடு சென்னை எடுத்தானோ? இளம் சென்னை. கிடா மாதிரி இருக்கா? உயரம் ஏறலன்னா உயரத்துக்காக பாக்க டக்குன்னு பார்த்தா கிடான்னு நினைச்சிருவாங்க. 25 ஆடு இருக்கு வீட்டுல. எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குமோ? எல்லாம் இதே மாதிரி. அப்ப குட்டியெல்லாம் அங்கேயே வித்துருவீங்களா? சந்தைக்கு கொண்டு வர முடியாது? சந்தை கொண்டு வர மாட்டேன். இப்போ டிமாண்ட் உங்க குட்டிக்கு. இப்போ வந்து ஆடு வேணும் சொல்லி வாங்கிட்டோம். 18,000 20,000க்கு ஆடுகளே விக்குது. அதான் எட்டயபுரம் சந்தையில. என்ன கலர் அண்ணாச்சி? புளியம்பூரா? புளியம்பூர். பருங்கிடா வேணுங்களா அண்ணாச்சி? தப்பு கிடா இருக்கு, வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்குதா? 5 வருத்துக்கு இருக்கா? அது வேற இருக்கு. கிடா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த குட்டியும் ஜம்முன்னு பறக்கும். அது வீட்டுல இருக்கு. விருசம்பட்டி பக்கத்துல மாமனினாபுரம். ஓகே. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கணும். ஒண்ணு அங்க கொண்டு போயிட்டாங்களா? அவங்க கொண்டு போயிட்டாங்க. என்ன காரணம்? பொடி குட்டி வாங்கிருக்கீங்க? மாடு ஈன் இருக்கு, அது பால் இருக்கு. சின்ன ஆளுக்கு குடிக்க மாட்டாங்க, வேஸ்டா இருக்கு. சரி, அது குட்டியாவது வளர்ப்போம். பாலை வெளியே வித்துடலாம்ல. 1 லிட்டர் 40 ரூபா 50 ரூபா. வேண்டானே, அது அச்சினத்தி கொடுத்துக்கிட்டு தண்ணி ஊத்திட்டான். இது நம்ம பொருளா ஆகிக்கிறோம், பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இப்படி பால் கொடுத்து வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருக்கீங்க. அப்ப எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க இதை? இதை இன்னும் ஒரு 2 மாசம் பால் கொடுக்கும். 2 மாசத்துல கப்புன்னு உண்டாயிரும். என்ன ரகம் என்னாச்சு இது? இது நாட்டாடு தான். நாட்டாடு. சரி, இப்படி ஆடு வளர்க்கல, பால் கொடுத்து வளர்க்கல, ஏதாவது லாபம் கிடைக்குதா? அவ்வளவுதான். தவிடு முன்னாக்கு வித்துக்கிறவங்க இதை. ஓ, அந்த செலவுக்கு ஆயிடும். அந்த செலவுக்கு ஆகிக்கிறோம். வெளியே விற்கிறதுக்கு இது நம்ம வீட்டாள்கிட்ட பிரச்சனை இல்லாம போயிடும். சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு பொங்கல் ஆட்டு சந்தை? எப்படி இருக்குது சந்தை? கிராய்க்கு அப்படியா? விலை குறவு இல்லையா? எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிச்சது? 1500 சொன்னாங்க. 1100 ரூபாய்க்கு வாங்க. 1100 சரியான மதிப்பு தானா? அது கூடத்தான். அதுக்கு நீங்க பால் வேஸ்ட் ஆகுது. என்னைக்கு இருந்தாலும் துட்டு வேஸ்ட் போகாது. ஆடு வளர்ப்பு லாபமா மாடு வளர்ப்பு லாபமா? 2மே லாபம் தான். மாடு வளர்ப்புல லாபம் கிடைக்குதா? இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. அது பராமரிச்சு பார்க்கணும். மாடு ஆடு வச்சா ஒரு ஆளு வேலைக்கே முடியாது. இதைத்தான் பார்த்து முடியும். அதுக்குள்ள சம்பளம் கிடைக்கும். ஒரு வெளியூர் கம்பெனி போனா 30,000 40,000 கிடைக்கும். இது அதுல விட கம்மி பாதியே கிடைக்கும். நம்ம 2 வேலை பார்த்து நம்ம காட்டு வேலையும் பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம்.
சொந்த தொழில், நம்ம தான் முதலாளி, நம்ம தான் தொழிலாளி. யார்ட்டையும் போய் கை கட்டி எனக்கு வேலை வேணுமே, 2 மணிக்கு வேலை வேணுமே கேட்க வேண்டியது. சிவகாசியில இருந்து எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கா? கறிக்கா? 17 சொல்லி 2 சேர்த்து 15. 1 15. 15,500. அது 11. ஏதாவது லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். 1 கிலோ கறி எவ்வளவு மேடம்? 850. இவ்வளவு தூரம் அங்க இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்கல்ல, செலவு பண்ணி. குறும்பூர் சூப்பர் கிடா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கு. எத்தனை பல்லு? வயசு? பல் போடல இன்னும். பல்லு போடலையா? ஆமா. 1 வருஷத்துக்கு உள்ளதான். ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னவல கம்பெனி இருக்கா? 21 சொன்னாங்க. 19 19. 12 மாசம் விட்டு 19,000 ரேஞ்சுக்கு வந்துருது. எத்தனை ஆடு வளர்க்கீங்க? ஏன்டா 15 ஆடு. என்ன ரகங்கள் எல்லாம்? பூரா வேலையாடு. ஃபுல்லா வேலையாடு, கொடியாடு தான். நிறைய பேர் புளியம்பூர் வாங்குவாங்க, நீங்க கரும்பூர் வாங்கிருக்கீங்க. புளியம்பூர்ல வரல கரும்பூர். ஓ, புளியம்பூர் கிடைக்கலை, அதனால கரும்பூர். சரி, எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்படும்? ஒரு 20 ஆடு இருந்தா ஒரு கிடா போதும். ஒரு கிடா போதும். அதுக்குனால 2 கிடா 3 கிடா போட்டா சண்டை போட்டு கிடக்கும். ஆட்டை சென்னையாட்டோட முட்டிப்போம். ஓ, நல்ல ஆடை வம்பாய்க்கப்படும். ஆமா ஆமா. உங்களுக்கு கோயில்படி பக்கத்துலண்ணே அருமையான ஆடா இருக்க. ஆமாண்ணே. நல்ல பால் ஒரு ஆடு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆட்டோட ஸ்பெஷல் சிறப்பு என்ன? பாலுக்காண்டி வாங்கிட்டு போறோம்னே. பாலுக்காண்டி ஆட்டுல பால் கறந்து குடிக்கலாமா? கண்டிப்பா. ஆட்டு பால் குடிச்சா நல்லது இல்லை, உடம்புக்கு, பிள்ளைகளுக்கு நல்லது. நாட்டு மாட்டு பால் மாதிரி இது. சில சமயத்துல ஆட்டு பால் கிடைக்காத. அப்ப எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு வளர்த்து பிள்ளைப்பாலுக்கு அழகா கொடுக்கலாமே. மாடு வாங்குறதுக்கு இது நல்லது இல்ல. மாடு 40,000 போட்டு வாங்குறதுக்கு இது 13,000 தானே. ஆட்டுப்பால் அவ்வளவு சத்துக்கள் இருக்குதா? சரியான சத்து. எல்லாம் பச்சை மேய்கிறது இல்ல, எல்லாம் பச்சை மேய்ந்த. இது நல்ல பால். ஒரு கொடியாட்டுல ஏற்கனவே பால் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கொடியாட்டுல மாடு எப்படி இருக்கு பாருங்க. பால் எப்படி இருக்கு பாருங்க. இதுல பால் எப்படி இருக்கு? 400 பால் பீச்சலாம், 1/2 லிட்டர் பால் பீச்சலாம்ல. பிள்ளைங்க வாங்கிட்டு போறீங்களா? பிள்ளைகளுக்கு குதிரை மாதிரி இருக்கா? நீள வாழ ஜம்பு நல்ல நிகழப்புல. இது கொடியாட்டோட கொடியாடுனா இப்படிதான் இருக்கணும். நீளம் இவ்வளவு வாழ இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. 7,000 மண்ணை. வியாபாரியா விவசாயியா? வியாபாரி தான். அருமையான கன்னி ஆடு 2 குட்டி. இது வித்திருக்கீங்களா வாங்கிட்டு போறீங்களா? வித்துட்டீங்க. யாருக்கு கொடுத்துருக்கீங்க? அண்ணாச்சிக்கு கொடுத்துருக்கீங்க. சரி, அண்ணாச்சிக்கு இது எப்படி லாபம்? இது லாபம் ஒரு 2 மாசம் வளர்த்தா குட்டிய ஒரு குட்டிய விலைக்கு பெறும். அந்த விலைக்கு வந்துடும். 2 குட்டியும் சேர்ந்து கிடைச்சிரும். சொன்னவள 18 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 16 ரூபா. 16. குட்டி 2. என்ன குட்டி? அண்ணாச்சி ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. கன்னியாடு எப்படி இருக்கும் வளர்ப்புக்கு? கன்னியாடு வந்து எந்த இதுவுமே குறை வைக்காது. தீவனம் எது வித்துனாலும் சரி, உடம்புல அப்படியே நல்லா இருக்கும். ஆனா இப்ப கொடியாடு மக்கள் மயக்கி இருக்காங்க, கன்னியாட மறந்துட்டாங்க. அதான் கேக்குறேன். ஆமா, கொடியாடு வந்து உயரம் தலைக்கு தான், கறி டேஸ்ட் இதான் இருக்கும். குட்டியை வளர்க்கறதுல நம்பர் 1 கன்னியாடு தான். கன்னியாடு. இது என்ன கன்னியாடு? பால் கன்னி. மந்தலகுடி பக்கத்துல. அப்படியா? கிராமம். ஏற்கனவே ஒரு 5 ஆடு இருக்குண்ணே. 5 ஆடு இருக்கு. வேற என்ன பிசினஸ் பண்றீங்க? வேற விவசாயம் செய்யறோம். எல்லாம் ஆடு மாடு கண்டிப்பா வளர்க்கணும். வளர்த்தாதான் ஏதாவது நல்லா இருக்கு. இதான் கையில மிஞ்சும். தனி விவசாயம் ஃபெயிலியர். ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்த்தாதான் விவசாயிகளுக்கு கையில 5 ரூபா 10 ரூபா மிஞ்சும். ஒரு ஆடை வாங்கிக்கிறேன். ஓகே, அருமையா இருக்கா. நல்ல பால் ஒரு காடு. ஆமா, குட்டியா நல்லா வளர்த்துருக்கு. நாங்க வாங்கி வளர்த்து அப்படியே வித்துருவோம்ல. எப்ப விப்பீங்க? போய் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருச்சா எங்க லாபம் தெரிஞ்சுட்டே வித்துறீங்க, வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. சேர்த்து பிடிச்சிக்கும். எட்டயபுரம் ஆடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நெஞ்சு வயிற்று வரும். 30 வருஷமா இங்க வந்தா பிடிக்கும். லாபம் தான். இங்க வாங்குற ஆடுகள் எல்லாம் லாபம் தான். பொங்கல் ஆட்டு சந்தை. குட்டி தனியா ஆடு தனியா எப்படியா பிரிச்சு விலை சொல்ல முடியுமா? குட்டி ஒரு 8 ரூபா, ஆடு ஒரு 8 ரூபா. 8 ரூபா. அதான் கணிப்பு. நாங்க வந்து விளாத்திக்குளம் வியாபாரி. அருமையான கிட்டா. ஆமா, பயங்கரமா இருக்கா. ஆட்டுக்காக வாங்குறோம் ஐயா. ஆட்டுக்காக ஒரு 10 ஆட்டுக்கு விரட்டுனா குட்டியில் பெருக்கும். நம்ம இப்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பிரயோஜனமா ஆகும். தாடி இப்படி இருக்கு. தாடி வந்து இருக்கட்டும். தாடி இருந்தா தான் அதுக்கு ஒரு அழகு. மனுஷனுக்கு மீசை இருந்தா தான் மனுஷனுக்கு அழகு. உங்க மீச மாதிரியே தான் இருக்கு தாடியும். மனுஷனுக்கு மீச அழகு, பொம்பளைகளுக்கு வந்து தலைமயிர் அழகு, கிடாய்க்கு வந்து தாடி அழகு. தாடி ஓகே. 22 ரூபா சொன்னாப்புல. நாங்க 15,000 ரூபாய்க்குல இருந்து மேல போனோம். 17,000 ரூபாய்க்கு முடிச்சோம். ஆட்டுக்கு எத்தனை வயசு கரெக்டா ஒரு பொருத்தமா இருக்கும்? ஆட்டுக்கு வயசு குறிப்பிட்ட வயசு ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் வச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே லாபம் தான். ஆடு வியாபாரம் விக்கிறவங்களுக்கு லாபம். விக்கிறவங்களுக்கு லாபம்.
வாங்குற ஆளுக்கு கொஞ்சம் கடுசமா தான் இருக்கு. கோயில்பட்டி வியாபாரி நீங்க வாங்கிட்டு போறீங்களா, யாருக்கும் வாங்கி கொடுக்கீங்களா? என்ன வித்துருக்குனே? வித்திருக்கீங்களா? கட்ட குட்டியா கடா குட்டியா? கொடியாட்டு குட்டினே, நல்லா நீட்டு போக்கா வரும். கொடியாட்டு குட்டி எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மரிய பார்த்தா தெரியும், மரியோட சைஸை பொறுத்து. நீளம் ஆமா, நீளம் இருக்கணும். ஆமா, நீளம் இருக்கும். கால் தாக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 6000 சொன்னோம்னே. முடிஞ்சது 5000 முடிஞ்சு. கரெக்டான ரேட்டு. இந்த ஒரு வியாபாரம் தான் மொத்தமா கேட்டாப்ல அவர் கொடுத்துருக்கு. வியாபாரி தான் போதும். அருமையான ஒரு தாயாடு 2 குட்டி. இறங்கண்டா. சரி விடுங்க. ஜம்முன்னு இருக்கா. எந்த ஊருக்கு? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை விவசாயி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க. சேவல குட்டி 2 குட்டி வளப்புக்கு. வளப்புக்காக. உங்களுக்கு இதான் சந்தையா, வேற அங்க உங்க ஊர்ல சந்தை உண்டா? இருக்கு, அருப்புக்கோட்டை இருக்கு. ஏன் அருப்புக்கோட்டை சந்தை விட்டு? சந்தை பெரிய சந்தை இல்ல. 16 சொன்னாங்க, 14க்கு முடிஞ்சிருக்கு. 14. என்ன குட்டி? கிடாவா பட்டையா? 2 ஒரு பொம்மாரி ஒரு கடா மாதிரி. இட வசதி தீவன வசதி எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை ஏக்கர்ல இருக்கு இடம்? இடம் 4 ஏக்கர் இருக்கு. 4 ஏக்கர் கிடக்கு. பல்ல பாத்துறோமா? பாக்கணும்ல. ஐயோ 4 பல்லு. ஆமா 4 பல்லு தான். சூப்பரா இருக்கா? ஜம்முன் இருக்கு. நீ 5-6 ஏத்துக்கு வச்சுக்கலாம். லாபம் தானே. நன்றி, வணக்கம். நமக்கு குருமலை கலைலாசல் வரும் கோயிலுக்கு. கோயிலுக்கு என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு? ஃபங்க்ஷன் வந்து செவ்வாய்க்கிழமை. வார செவ்வாய். பொங்கலுக்கா? பொங்கலுக்கு 15 ரூபா சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் குறைச்சி பிறக்கி 11 ரூபான்னு வாங்கியிருக்கோம். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மைப்புனா கறி 12 கிலோ அவ்வளோ. லாபம் தான், பரவாயில்ல. பொங்கல் சந்தை எப்படி இருக்கு? பொங்கல் சந்தை தான் எப்படி இருக்கு? சரியான கூட்டம். விலை தான் தாறுமாறா இருக்கு இன்னைக்கு பொறுத்தளவுல. தேனி காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் பிளஸ் ஆடு வளப்பா. யார் உங்களுக்கா இல்ல உங்களுக்கு கூட வந்து? அக்காமானுங்க. அவன் ஆசையா கேட்டான், வாங்க வந்திருக்கேன். அப்படியே 3 குட்டினா, பொட்டு குட்டினா. கொடியாடு. ஆமா. கிடாவா பெட்டையா? 2 கடானா ஒரு பொட்டனா. 14 ரூபா சொன்னார்ண்ணா. 3 சேர்த்து. ஆமாண்ணா. நீ எவ்வளவு ஆரம்பிச்சீங்க? நான் 10 ரூபாய்க்கு கேட்டேண்ணா. ஒரு 11 ரூபாய்க்கு. 11 ரூபா. ஆமாண்ணா. ஒரு குட்டி எவ்வளவு வருது? 3 சில்லற 4. ஆமா. என்ன பிளான், என்ன ஐடியா? ஏதாவது ஒரு தொழில் பார்த்தா முன்னேற முடியாது. ஏதாவது இன்னொரு தொழில் பார்த்தா முன்னேற முடியும். இதை வச்சு ஏதாவது சைடு பிசினஸ் பண்ற மாதிரி. வருங்காலத்துல 2 தொழில் எல்லாருக்கும் தேவை. ஆமா, தேவை. ஒரு தொழில் வச்சு ஒப்பேத்த முடியாது. ஆட்டோ மட்டும் ஓட்ட முடியாது. கஷ்ட காலத்துக்கு உதவும். இல்ல, ஆடு வளர்ப்புங்கிறது உங்களுக்கு ஒரு தனியா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தானே? வேலை தானா? வேலை இருந்தாலும் அதுல ஒரு வருமானம் இருக்கலாம். கண்டிப்பா இருக்குல்ல. அது நம்ம ஆர்வமா செஞ்சா அதுல லாபம் தான். நம்ம அது கொடுத்தா அது நம்மளுக்கு கொடுக்கும். சரி, தீவனத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பாப்போம். தீவனத்துக்கு நம்ம வெளியே வாங்கிக்கிறோம். நம்ம ஆட்டோ டிரைவர் தானே, அப்படியே அங்கிட்டு போய் கொலையை போயிட்டு வர செய்ய எல்லாமே அங்கிட்டே பண்ணிக்கலாம். காலையில கொஞ்சம் கொலையை வெட்டி போட்டு அந்த வெட்டி போயிட தின்றுவேன். ஆட்டோ டிரைவர்னால நான் அலைச்சல் இல்லாம அங்கிட்டு இருந்து கூட்டிட்டு வந்துருவேன். உங்களே மாதிரி ஆட்டோ டிரைவர் எல்லாரும் கொஞ்சம் குட்டிகள் வளர்க்கலாமா? வளர்க்கலாம், கண்டிப்பா வளர்க்கலாம். எட்டயபுரம் குட்டிகள் எப்படி இருக்கு? வளர்ச்சி எப்படி இருக்கு? வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். கப்புரு வரும். நல்லா ஹைட்டா இருக்கும். கொடியாடு ஜம்முன். ஆட்டோ ஓட்டியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆட்டோ எல்லாம் ரொம்ப பெருச்சு. ஏதாவது ஒரு தொழில் பார்த்தாத்தே, சைடு பிசினஸ் பார்த்தாத்தே நம்ம முன்னேற முடியும். இல்ல, எல்லா ஊர்லயுமே வேலை எல்லாம் ஆட்டோ தான் இருக்கா? ஆட்டோ தான். பாண்டு முதற்கொண்டு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? செலவு காசு இல்லைன்னா வண்டி எடுத்து வந்துடுறாங்க. ஆட்டோ ஓட்டி 10 ஆட்டோ ஓடின இடத்துல இப்ப 100 ஆட்டோ ஓடுது. 100 ஆட்டோவா? அதிகமாவே ஓடுது. அப்படியா? அதிகமாவே ஓடுது. இன்னும் ஒரு 3 குட்டி உள்ள வாங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஆட்டோக்காரங்க நீங்க விலை குறைக்க மாட்டீங்களா? 2 கிலோமீட்டருக்கு 50 கிலோ. அப்படியெல்லாம் நம்ம ஷேர் ஆட்டோ தானா? ஓ, நீங்க ஷேர் ஆட்டோ தானா? நாங்க சொல்றத விட அவங்க சொல்றத வேலை. அப்படியா? கீழப்பட்டி மொத்தம் 7 குட்டி. எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க? 10 வாங்கணும் வந்தோம். ஏன் 7 குறைஞ்சிட்டு? ஆமா, 9500 ரூபாய் சேர்த்து. ஜோடி எவ்வளவு முடிஞ்ச எவ்வளவு? 9500. எல்லாமே கிடா குட்டி. எல்லாம் கிடா குட்டி தான். ஆமா. இதான் முதல் டைம் வரீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு மாசமா தொடர்ந்து வரோம். வந்து வாரம் வந்து 5 குட்டி பிடிச்சிருவோம். ஒரு மாசம் முன்னால பிடிச்ச குட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சேப்பா இருக்கு. கோயில்பட்டி. இந்த பொடி குட்டி வாங்கிருக்கீங்க. பெருசா வாங்கலாம்ல? பெருசா வளர்ப்புதான். புதுசா வாங்குறீங்களா? புதுசா வந்திருக்கோம் இன்னைக்கு. அப்படியா? எட்டயபுரம் அடிக்கடி வரீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கோம். புதுசா வந்தீங்க. குட்டி 3 ரூபா சொன்னாங்க, 2 ரூபா வாங்கியிருக்கோம். ஒரு குட்டி 2000. 4000. புதுசா வரும்போது யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வரண்டாமா? அனுபவம் வந்திருக்காங்க. ஒரு ஆள் உள்ள போயிருக்காங்க. அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. வாங்கிட்டாங்க. பழங்களை வியாபாரம் பண்றோம். இன்னைக்கு தான் வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறோம். அதுல கழிவுகளை போட்டுக்கலாம்ல? அதுல கழிவு போட்டுக்கலாம். பல தொழில் எல்லாம் போட்டு சாப்பிடுங்களா? ஏன் எப்படி புதுசா திடீர்னு ஆடுல ஆர்வம் காட்டிட்டீங்க? ஆடு வளர்ப்பலாம். வளர்ப்போம். ஆடு ரேட் ரொம்ப போய்கிட்டு இருக்குல்ல. ஆடு வளர்த்தோம்னா நாளைக்கு வித்துக்கலாம். ஆட்டுக்கறி 1 கிலோ 1000 ரூபாய். 1000 ரூபாய் ரேட் வச்சுட்டேன். பழசா லாபம் தான். நாங்க கள்ளியூர்ல இருந்து வரோம்.
35 குட்டி கிடக்கு. ஆ. அது வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போறோம். 35 யாரு நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா? நாங்களே தோட்டம் 4 ஏக்கர் உள்ள தோட்டத்துக்குள்ள பண்ண மாதிரி போட்டுருக்கோம். ஆமா. தோட்டம் இருக்கனால பிரச்சனை இல்ல. இருக்கு. தோட்டம் என்ன ஆவத்தி குலை எல்லாம் போட்டிருக்கோம். என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க? இது ஆவத்தி குலை, மசாலா குலை, மக்காச்சோளம். ஆடு வளர்த்தா என்ன தீவனம் அணைச்சி பெஸ்டா இருக்கும்? என்ன தீவனம் நல்லா இருக்கும்? ஏன்னா நல்ல மேய்ச்சல் கூடணும். மேய்த்தீவனம் நைட்டுக்கு தவிடு, இந்த மாதிரி மக்காச்சோளம், இந்த மாதிரி கோதுமை போட்டு இந்த மாதிரி வைக்கிறது. ஏதாவது ராத்திரி கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கலன்னா குட்டி இதாகாது. ரிசல்ட் கிடைக்கும். போட்டு ஆமா. ஏன் பகல காலையில கொடுக்க வேண்டியதானே, ராத்திரி ஏன் கொடுக்க சொல்றீங்க? நைட்டுக்கு தான் அந்த தீவனம் டயம் நிறைய டயம் இருக்குல்ல. காலை நைட்டு பூரா காலையில கொடுத்தாலும் உங்களுக்கு மேயாது பயிர் மெயின் மேயாது. நைட்டுக்குன்னா கொஞ்சம் காலை வரைக்கும் தாக்கு பிடிக்கும்ல. இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துல நைட்டு அந்த மேத்தியூனை கொடுக்காங்க, வேற மற்ற இடத்துல கொடுக்க முடியாங்க இல்லையா? பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, குடுக்கல. இங்க அப்படியே பழகி விட்டாங்க. ஆமா, பழக்கம் நல்லா இருக்கா? டக்கு டக்குன்னு குட்டி வளர்ந்துருக்கலாம். கண்டிப்பா. இது என்ன ரகம்னாச்சு? ரகம் இது நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம் தான். கொடியாடு வேலையாடுங்களா? இந்த கொடியாடு இதை விட நல்லா இருக்கும். அந்த ரகம் வராது. கொடியாடு நல்லா தான் இருக்கும். அது விரும்பி வாங்குறதுனால கொடியாடுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சி விரும்பி வாங்குறோம். இது கொடியாடு இல்லையா? கொடியாடுன்னு எனக்கு தெரியல. கொடியாடு மாதிரி நீளவாளம் இல்ல. ஆமா, தெளிவா இல்ல. அவ்வளவு தெளிவு இல்ல. அவங்க 10 ரூபா சொன்னாங்க. கடைசியில நாங்க 8 ரூபாய்க்கு. 8 ரூபா ஒரு குட்டி. 4000 ரூபா விலை. எப்படி இருக்கு விலை? அவ்வளவு அதுக்கு மேல குறைக்க மாட்டாங்க. விலை கட்டுதான். கட்ட முடியாது. அவங்களும் கட்ட முடியாது. சாத்தூர் ஒரு தாயாடு 2 குட்டி. முடிஞ்ச விலை 15. ஆடு சைஸ் மீடியமா தானே இருக்குண்ணே, உயரம் குறைவா இருக்கு. நல்ல பால் ஒரு காடு தான். வயசு என்ன நினைச்சு? 80 வயசா? 82. 82 ரிட்டர்ன் ஆகலையா? 82லயும் ஆடு வளர்க்கணும்னு ஆசை. எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க? 30 ஆடு. 30 ஆடு உங்களால வளர்க்க முடியாது. 80 வயசுல ஓடி சாடி முடியுமா? அங்கதான் மேய்க்கும், அங்கதான் வளர்க்கும். அப்படியா? அது ரைட்டு. வீட்டுல உட்கார்ந்தாதான் இதாகனா, விளாண்டிக்கிட்டே வந்தா ஒண்ணு சரி. அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது பத்தி உடம்பு பலம் தான். வீட்டுல உட்காந்து ஜோந்துவோம், சீக்கிரம் போயிடுவோம். படுத்ததுதான் தாண்டிட்டே இருக்கிறது பெஸ்ட். சிவகாசி மணம்பட்டி இதுக்கு வளர்ப்புக்கா? ஆமலை வளர்ப்பு தான். 12 ரூபா சொன்னா 10 ரூபா முடிச்சிருக்கேன். 3 சேர்த்து. ஆமா, 12 ரூபா சொன்னா 10 ரூபா முடிச்சிருக்கு. 10 ரூபா பரவாயில்லையா? விலை பரவாயில்ல. விலை குறவுதான். 300 ரேட்டு ஒரு குட்டி. நம்ம வந்து இதை வளர்த்து ஒரு 6 மாசம் வளர்த்தோம்னா ஆடை குட்டி போடும். அப்புறம் அப்படியே வச்சு பண்ணையாக்க வேண்டியதான். வீட்டுல வாட்டர் இருக்கு. எத்தனை கிடக்கு வீட்டுல? ஒரு 5 ஆடு கிடக்கு. 20 கிடக்கு. உங்கள்கிட்ட 20, என்கிட்ட 5 ஆடு கிடக்கு. ஓகே. அதெல்லாம் எங்க பிடிச்ச ஆடுகள்? எல்லாம் இங்கதான். இங்கதான். எட்டயபுரம் ஆடுகள் எப்படி இருக்கு வளர்ப்பு? அது நல்லா தான் இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. நல்லா வளருதா? நல்லா வளருது.